சார்ந்துள்ள ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம். 2009க்கு பிற்பாடு எங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு விடுபட்டு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு பாலமாக இருந்து நமது இந்த மொழியும் எங்களுடைய இனமும் ஒரு அடையாளமாக பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கணும்ன்றது நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. டெரோன்றது உருவாகினது எல்லாத்தையும் கொண்டு இணைக்கிறதுக்கு 50 தொழில் பாஞ்சிருக்கோம். பெருசாக தொடங்கியாச்சு. என்ன மாதிரி அது கையாளுறீங்க? சுவிஸில் நாங்கள் ஸ்பித்தெக்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஸ்பித்தெக்ஸ் என்றது ஸ்பித்தால் எக்ஸ்டேர்னு கெசுந்தைட்ஸ் ஃப்ளேக்கு அல்லது கிராங்கைட்ஸ் ஃப்ளேக்குன்னு சொல்லலாம். மருத்துவமனைக்கு வெளியே வாழுகின்ற அல்லது அல்தசையும் போகாமல் அல்லது பராமரிப்பு உதவிகள் தேவையான மக்களுக்கு பராமரிப்பு உதவிகளை நாங்கள் வழங்குகின்றோம். அவுத்தர் ரெப்புரத்தூர் கராச்சி பாசல் மாநிலத்தில் வச்சிருக்கிறேன். நல்ல விஷயம். எங்கள் இந்த தமிழ் ஆக்கள் இங்கே செய்கிற எல்லா பிஸ்னஸ் ஆக்களும், அதாவது வியாபாரிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு 3 மாதத்துக்கு முதல் இப்படி ஒரு ஸ்டேடோ உருவாக்கும் பொழுது நெச்சான உண்மைக்கும் சுவிஸில் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குமாண்டு. என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு? ஹெல்ப் பண்ணுற சந்தோஷம் இருக்குமா? இல்லை என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? என் அம்மா அப்பாவுக்கு என்ன செய்கிறேனோ அதுதான் நான் மற்ற ஆக்களுங்க செய்யலாம்னு யோசிச்சுனான். ஸோ யா பழகிட்டு சும்மா போகலாம். சிவாஜியில் ரஜினி சொல்ற மாதிரி சொல்றாரு, வந்து பழகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிஸ்னஸுக்காக வர இல்லை. என்ன சொல்கிறேன்டா, வெயிட் பண்ண வேணாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. டூ அவ்வளோதான், முடிஞ்சது. புலம்பெயர்ந்த தேசங்களிலே பல்வேறுபட்ட அமைப்புகள் உருவாகியிருக்கின்றன. ஆனால் அந்த அமைப்புகள் எல்லாம் வீடு கட்டி கொடுக்குற, சொந்த வீட்டு தீர்மானங்களுக்கு செய்து கொடுக்குற ஒரு கம்பெனியாக 20 வருடமாக இந்த சூழலில் இருக்கின்றேன். அப்போ அதிலே இருந்து நாங்கள் தமிழிஷ ஸ்வைட்சரிஷ ஸ்பீல் குரூப் உருவாக்கி எங்களோட பிள்ளைகளை ஒரு 10 வருஷமாக பாசல் லேண்டில் செய்து கொண்டிருந்தோம். இந்த தண்டவாளம் மாதிரி போய் கொண்டு இருக்குது, பிரிஞ்சு ஆனால் ஒரே ரெயினை கொண்டு போச்சுனோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தது. ஸோ அந்த எல்டர் ஜெனரேஷனோட அயல் நாடுகளான பிரான்ஸ், இத்தாலி, லண்டன் போன்ற நாடுகளிலும் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரை எவ்வாறு ஒரு இந்த காலநிலை மாற்றம், கலாச்சார மாற்றங்களுக்குள் தங்களது வாழ்விலையும் வர்த்தகத்தையும் வளர்த்ததை, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை நிறுவி அதற்கூடாக ஆலோசனைகளும் எமது மக்களுக்கான கருத்துக்களும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இருக்கின்ற வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த எல்லா மக்களையும் நாங்கள் கவர்கின்ற பொழுது, அவர்களுக்கும் எமது வியாபாரத்தை விஸ்தரிக்கின்ற பொழுது எமது பொருளாதாரம் இன்னும் மேலும் மேலும் வளரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பழைய நண்பர்கள், பழைய வட்டர் எல்லாரும் நீண்ட காலம் தொடர்பில் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு திருப்பி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நொதர்ன் சைடில் போடணுன்றதுக்காக மட்டுமே திறந்துருக்கோம். இதுவரைக்கும் எங்களோட கம்பெனியோட கிட்டத்தட்ட ஒரு 25 கம்பெனிஸ் ஃப்ரம் இந்தியா காம்படிட்டர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. ஆரோக்கியமண்டா யார், என்ன, எதுக்கு, அந்த கேள்விகளுக்கு பதில்களை தேடலாம். வாங்க. உண்மையிலேயே நாங்கள் இந்த சுவிஸ் நாட்டுக்கு 1989ஆம் ஆண்டு வரும்போது ஒரு அகதியாக வந்தோம். எங்களுக்கு எல்லாரும் வயது வந்துடுது. எங்களை போல மற்றவர்களும் இன்றைக்கு இளைய சமுதாயம் எங்களை விட எவ்வளவோ அட்வான்ஸாக இருக்கிறார்கள். உயரிய சிந்தனைக்கு அமைவாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் உதித்த குழந்தையாக இந்த அமைப்பு உருவானது. 11 மாதங்களில் அந்த குழந்தை தவழத் தொடங்கியுள்ளது.
நீங்கள் டாக்டர் புங் சிஹெச் என்ற வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்க என்றால் 31 பேர் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் ஓவர் ஆர்ட்ஸாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில். முதலாவது ஆளா இந்த கருத்தை நீங்க சொல்லணும் உங்களோட தாழ்மையிடம் கேட்குறேன். இங்கே வந்ததால எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு உண்மை இல்லையா? அப்போ எங்கட 3வது ஜெனரேஷன் ஆக்களையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸாக ஒரு பவர்ஃபுல்லான இனமாக வளருவோம். இங்கே எல்லா வர்த்தகர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூயிஷ் கம்யூனிட்டி இருக்குது, சரியான ஒரு சின்ன கம்யூனிட்டி. அமெரிக்காவில் நியூயார்க் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு யூதர் தான் அதில் ஆரம்பித்தவரும். அவர் அந்த பங்கு சந்தையில் முதலீட்டாளராக இருந்தவர். நீங்கள் வர்த்தகத்துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலே ஒரு சாதனை தான். அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லாருமே வேறு வேறு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரே பிஸ்னஸாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை எல்லாரையுமே சேர்ந்து ஒற்றுமையாக அன்பாக சேர்க்க வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம்னு யோசிக்கிறேன். தவிர மைண்ட் செட் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி சேர்ந்து வேலை செய்யலாம், அதான் இந்த வந்ததுக்குரிய ஐடியா. ஆனால் இந்த பழைய ஆட்கள் எல்லாரையும் இந்த இடத்துல சந்தித்ததில் எனக்கு நிறைய சந்தோஷம். எங்களோட கடையை மாதிரி ஒரு கடை இன்னும் மேலும் மேலும் உயர வேணுமென்று இவரையும் நாம் வாழ்த்தி உதவிகளை ஆலோசனைகளை இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் அங்கத்தவர்களுக்கும் என்னால் எல்லா ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டேன். ஸ்டேதோ ஃபெராயின் அந்த எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் கனெக்ஷன் வருது. 5 விதமான கடல் பரப்பை நாங்கள் தான் வச்சிருக்கிறோம். பெருசாக ஃபிஷரிஸ் எக்ஸ்போர்ட் செய்கிறோம், இம்போர்ட் செய்கிறோம். என்னை பெருமை கூப்பிட்டதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பிரான்ஸ்லையும் பிடி குமாரண்ணாவும் அதை செய்வார் என்று, இதே மாதிரி பெருசாக செய்வார் என்று நான் நம்புகிறேன். இது இந்த குழந்தை 11 மாத குழந்தை, நீங்கள் அனைவரும் இங்கு பிரதம விருந்தினர்கள். இங்கு பிரதம விருந்தினர் கலந்துள்ள உங்கள் அனைவருக்கும் செடோ அமைப்பின் சார்பில் முதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.